ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தேவராஜன் சுவாமியோட கூடியிருக்கோம். இப்பொழுது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய 5வது அதிகரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஈக்ஷத் அதிகரணம் என்று இந்த அதிகரணத்துக்கு பெயர். முதல் 4 அதிகரணங்கள் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய உபோத்காதம், அதாவது முன்னுரை. பிரம்ம விசாரமானது செய்ய முடியும் என்று வேதவியாசர் ஸ்தாபிக்கிறார். இதற்கு பிறகு பிரம்மன்றது என்ன அப்படின்ற அந்த விசாரத்துக்குள்ள இறங்குறார். அதில் முதல் அதிகரணம் இந்த 5வது ஈக்ஷத் அதிகரணம். அடியேன் இதனுடைய பிரமேயம். ஈக்ஷத் அதிகரணம். அந்த அதிகரணத்துல ஜெகத்காரணமான அந்த பிரம்மமானது அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படிங்கிறத இங்க வேதவியாசர் காட்டுறார். இது அயோக வச்சேத பாதம் அதில் வரக்கூடிய சூத்திரம், அதிகரணம். இந்த அதிகரணத்துல சாங்கியன் தான் பூர்வபக்ஷி. இங்க சத்வித்யா அயோக வச்சேதத்தை பற்றி கொஞ்சம் தெரிவிக்கும். அயோக வச்சேதம், அந்நியோக வச்சேதம்னு 2. அயோக வச்சேதம் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லும் பொழுது அர்ஜுனன் வில்லாளியே அப்படின்னு சொல்றது அயோக வச்சேதம். அதாவது அர்ஜுனன் வில்லாளியா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் ஆமாம் அவன் அர்ஜுனன் வில்லாளி அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த இடத்துல எப்படின்னா, இந்த ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து சித்தையும் அச்சித்தையும் காட்டிலும் வேறுபட்டது தான், அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது, ஜெகத்காரண வஸ்துவாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் இங்கே காட்டப்படுகிறது. அதனால இது அயோக விவச்சேதம். அந்நியோக விவச்சேதம்னா இதே சித்தையும் அச்சித்தையும் காட்டிலும் விலட்சணமான இந்த வஸ்து அதுவே ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்த 3 பாதங்கள் திருப்பாதின்னு சொல்லப்படுகிறது. 2, 3, 4 அந்த பாதங்கள்ல இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. ஆக அயோக விவச்சேதம் அப்படின்றது அர்ஜுனன் வில்லாளியே அப்படின்ற இடத்துல வில்லாளும் தன்மை அர்ஜுனன் இடத்துல எப்படி ஸ்தாபிக்கப்படுறதோ அதே போல ஜெகத்காரண வஸ்து சிதச்சித் விலக்ஷணமே அப்படின்னு சொல்றதுனால ஜெகத்காரண வஸ்துவில சிதச்சித் வைலட்சண்யமானது ஸ்தாபிக்கப்படுறது. கூடவே சேர்த்து அர்த்தாத் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ சிதச்சித் விலட்சணமான ஒரு வஸ்து இருக்கு அப்படின்றதையும் இந்த ஸ்தாபிக்கப்படுறதாக கொள்ளலாம். இந்த ஈக்ஷத் அதிகரணத்துல சத்வித்யா அப்படிங்கிற ஒரு சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரகரணம், அதுல இருக்கக்கூடிய வாக்கியம் தான் இங்க விசாரிக்கப்படுகிறது. அதுல சத்துன்னு ஒரு வஸ்து, சத்துன்னு ஒன்று இருக்கு, அதுதான் உலகத்துக்கெல்லாம் காரணம், அது படைக்கிறது அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. அந்த வாக்கியத்தை கொண்டு இங்கே விசாரங்கள் நடக்கிறது. சதேவ இதமக்ர ஆசீத், அக்ரே ஆசீத் அப்படின்னு வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்துல வருது. இதை கொண்டு சத்து மட்டும்தான் இருந்தது இந்த உலகத்துக்கெல்லாம், அது காரணம்னா சாங்கியன் என்ன சொல்றான், இந்த உலகமானது அச்சேதனமயமாக இருக்கு, அச்சேதனமாக இருக்கு. இந்த அச்சேதனமாக இருக்கக்கூடிய உலகத்துக்கு காரணம் ஒரு அச்சேதனமாகத்தான் இருக்க முடியும். காரிய காரணயோகோ சாலக்ஷண்யம் அப்படின்னு காரியத்துக்கும் காரணத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்க வேணும். இப்ப காரியமாக இருக்கக்கூடிய உலகம் அது அச்சேதனமாக இருப்பதனால அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளும் அச்சேதனமாகத்தான் இருக்க முடியும். அதனால இது பிரதானம்னு சொல்லப்படுகிற மூல பிரகிருதி தான் இங்க காரணமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு பூர்வபக்ஷம். காரிய காரண யோக சாலக்ஷண்யம் என்றதுக்கு ஒரு லௌகிக திருஷ்டாந்தம். இங்க ஒரு மண் இருக்கு, மண்ணால எவ்வளோ பொருள்களை செய்யறோம். மண்ணால ஒரு குடம் செய்யறோம், குடம் மண்ணால ஆகப்பட்டிருக்கு, அதனுடைய காரணமான மண், அதுவும் மண்ணால ஆக்கப்பட்ட குடம். அப்ப அது ரெண்டும் ஒரே பொருளாகத்தான் இருக்கு. அந்த மாதிரி உலகம் அச்சேதனமாக இருக்கு, அப்ப அதற்கு காரணமானதும் அச்சேதனமாகத்தான் இருக்க முடியும். வித்திரேக்கத்தை சொன்னா இன்னும் சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியும். எப்படி கிடையாது, குடத்துக்கு காரணம் மண், அதோட ஒத்த பொருள் தங்கம் கிடையாது. தங்கத்தாலையும் குடம் ஆயிடலாம், இப்படியான வச்சுப்போமே. துணிக்கு காரணம் என்ன, நூல். துணிக்கு காரணம் மண்ணாக இருக்க முடியாது. மண்ணு வேற வஸ்துவா இருக்கு, வேறு விதமாக இருக்கு. காரியமான துணி வேறு விதமாக இருக்கு. இந்த இடத்துல சாலக்ஷணியம் வரல, ஒற்றுமை வரல. ஆக லோகத்தை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கலாம், எங்கெங்கெல்லாம் காரிய காரண பாவம் இருக்கோ அங்க கண்டிப்பா காரணமானது காரியத்தோட ஒத்ததாக தான் இருக்கும். சித்தாந்தம் வேற ஏதாவது யுக்தி இருக்க நடுவுல இந்த மாதிரி காரிய காரண யோக மத்திய சாலக்ஷண்யம் அப்படின்ற ஒரு யுக்தி, அதை கொண்டு சாங்கியன் பிரதானம் தான் அப்படின்னு ஸ்தாபிக்க. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது இப்ப சித்தாந்தம் சொல்லணும்.
சித்தாந்தம் சொல்றச்சு இங்க ஆஹ், ஈக்ஷதி அப்படின்னு ஒரு தாத்து. இது ஈக்ஷணம் பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை சொல்றது. இந்த சத்தானது பார்த்தது, ததைக்ஷத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அப்புறம் இந்த உலகமாக ஆயிற்று அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அப்ப பார்த்தல்ங்கிறது அறிவற்ற ஒரு பொருளுக்கு சொல்ல முடியாது, அச்சேதனத்துக்கு சொல்ல முடியாது. அப்ப அந்த காரணமான வஸ்து சேதனமாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சித்தாந்தம். அதற்கு மேல பூர்வபக்ஷி இதுல சில கேள்விகள் எழுப்புறான். இதுதான் முக்கியமான சித்தாந்த யுக்தியே. அப்படி பேரே அதிகரணத்துக்கு ஈக்ஷத் அதிகரணம். ஈக்ஷதேஹே அப்படின்னா சூத்திரமே இருக்கு. ஆக ஈக்ஷதி அப்படின்ற தாத்து இருக்கிறதுனால, ஈக்ஷதி என்ற தாத்து எதை காட்டுறது அப்படின்னா பார்த்தல் அப்படின்ற செயலை காட்டுறது. பார்த்தல் அப்படின்ற செயல் சத்துக்கு சொல்லப்பட்டிருக்கீங்க. ஆக சத்துன்றது பிரதானம் கிடையாது, பிரதானம் பார்க்காது. இங்க பார்த்தல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையா சித்தாந்தத்துல என்ன அர்த்தம்? சங்கல்பம் பண்ணினது, சங்கல்பம் செய்தது அப்படின்னு அர்த்தம். ஆக சங்கல்பம் செய்யக்கூடிய சக்தியானது பிரதானத்துக்கு அச்சேதனத்துக்கு கிடையாது. ஏன் சங்கல்பம்னா ஏன்? சங்கல்பம் ஏன் பிரதானத்துக்கு கூடாது? சங்கல்பம்ன்றது என்னது? சங்கல்பம்ங்கிறது ஒரு அறிவுடையவன் செய்யக்கூடிய ஒரு காரியம். அறிவு இல்லாதவனால ஒரு நினைக்கிறது முதலான செயல்கள்லாம் செய்ய முடியாது. அப்ப அது அறிவற்றதுங்கிறதுனால அதால சங்கல்பம் பண்ண முடியாது. இங்க சித்தாந்தத்துல ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். சங்கல்பம் அப்படின்றதே ஒரு இச்சை. சங்கல்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சங்கல்பம் அப்படின்னாலே இச்சைன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் எம்பெருமானுடைய கைங்கரியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சங்கல்பிக்கிறோம் இல்லையா? நம்ம இச்சிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது எம்பெருமானுடைய கைங்கரியமாக இருக்கணும் அப்படின்னு இச்சிக்கிறோம். இந்த இச்சை தான் இப்போ பிரம்மத்துக்கு இருக்கு. பலவாக ஆக கடவேன் கடவேன் அப்படின்றதே அந்த இச்சையை தான் காட்டுறது. அகாமயத்தை அப்படின்றது இல்லையா? இச்சித்தது அப்படின்னு இருக்கு. இதுக்கு பூர்வபக்ஷி அடுத்த கேள்வி கேட்குறான். பூர்வபக்ஷி என்ன சொல்ல தெரிவிக்கிறான்னா, இதே பிரகரணத்திலேயே தேஜ ஐக்ஷத என்ன தேஜஸானது பார்த்தது, அதே போல ஆப ஐக்ஷந்த என்ன நீரானது பார்த்தது அப்படின்னு எல்லாம் வாக்கியம் இருக்கு. நேர டிரான்ஸ்லேஷன் சொன்னோம்னா ஜலங்கள் பார்த்தனா, ஆப ஐக்ஷந்த ஜலங்கள் பார்த்தனா அப்படின்னு வாக்கியங்கள் இருக்கு. அதையும் வைத்துக்கொண்டு பார்க்கணும்னா ஜலம் பார்க்க முடியாது அப்படிங்கிற கேள்வி வரும். அதனால என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அப்படியே நேரடியாக பார்த்தல்ங்கிறத எடுத்துக்க கூடாது. கவுனார்த்தம் அமுக்கியார்த்தத்தை தான் எடுத்துக்கணும். இப்போ உலகத்துல சில பிரயோகங்கள்லாம் இருக்கு. வருஷேன பீஜம் பிரதிசஞ்சகரிஷா அப்படின்னு ஸ்ரீராமாயணத்துல வருது. அதே போல விருஷ்டி பிரதீட்சாக சாலையா என்ன விருஷ்டி பிரதீட்சாக சாலையா விருஷ்டி மழையை எதிர்பார்க்கின்றன நெற்பயிர்கள் அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த பிரமாணத்துல பீஜம் ஒரு விதையானது வருஷேன பீஜம் மழை பெய்ததுனால ரொம்ப ஆனந்தப்பட்டது அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கறச்சே ஒரு விதையானது ஆனந்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அதே போல விருஷ்டி நெற்பயிர்கள் எதிர்பார்த்தன அப்படிங்கிறதும் வராது. அப்ப அமுக்கியார்த்தமாக இந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருஷ்டி பிரதீட்சாக சாலையகானா இந்த சாலையம் நெற்பயிர்கள் அதாவது நன்றாக முளைக்கும், அதாவது நன்றாக வளரும், மழை பெய்தால் நன்றாக வளரும் அப்படிங்கிற அர்த்தத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இப்படி வச்சுக்கலாம். வெட்டி பிரதீட்சாக சாலையா அப்படின்றது இப்படி தோன்றது இருக்கலாமோ அப்படி இப்படியும் வச்சுக்கலாம். அப்படின்னு வாடி இருக்கு, அது எதிர்பார்த்துட்டு இருக்கு எப்போ வரப்போறது அப்படின்னு. ஆக வாடி இருக்கக்கூடிய நிலையும் சொல்லலாமோ அப்படின்னு தோன்றது. இங்க வருஷேன பீஜம் பிரதிசஞ்சஹர்ஷா அப்படின்றது மழை பெய்த பிறகு இதற்கு ஏற்பட்ட இது சொல்லலாம், தளிர் குறையும், அந்த மாதிரி ஒரு தளிர்ச்சி இதுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அமுக்கியார்த்தம் அப்படின்றது இங்க வருது. முக்கியார்த்தம் அமுக்கியார்த்தம் அப்படின்றது நம்ம சப்த பிரமாணத்தை பத்தின ஒரு உரையாடல் ஏற்பட்டிருக்கு. அதை கேட்டவர்களுக்கு இதை நன்றாவே புரியும் என்னன்றது. ஒவ்வொரு சொல்லுக்குமே நேர ஒரு அர்த்தம் இருக்கும். அதுதான் சக்தியார்த்தம் அப்படின்னு சொல்லுவா, முக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லுவா. அந்த சொல்லுக்குதான் அர்த்தம் என்று. சில இடங்கள்ல அந்த நேராக இருக்கக்கூடிய அர்த்தம் பொருந்தாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அதோட தொடர்பு கொண்ட மற்றொரு அர்த்தத்தை எடுத்துப்போம். அதற்கு தான் லட்சியார்த்தம் என்றும் பெயர், அமுக்கியார்த்தம் என்றும் பெயர். ஆக இங்க என்ன ஆறுது? வருஷேன பீஜம் பிரதிசஞ்சஹர்ஷ, மழையினால அந்த நெல்லானது, அந்த பீஜமானது, அந்த விதையானது ஆனந்தத்தை அடைந்தது. ஆனந்தத்தை அடைய முடியாது பீஜமானது. அப்ப நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? அது வளர்ந்தது, அது முளை விட்டது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அர்த்தத்தை கொள்ளுறோம் இல்லையா? அதுதான் அமுக்கிய அர்த்தம் என்று. அதை வைத்துக்கொண்டு அவன் இந்த வாக்கியத்துக்கெல்லாம் எப்படி அர்த்தம் பண்றான் அப்படின்னா, தேஜஸ் பார்த்தது அப்படின்னா
அது அடுத்த நிலைக்கு செல்வதற்கு தயாரான நிலையில இருக்கு. அதே போல நீர் அதுவும் அப்படி இருக்குங்கிறத வச்சுக்கலாம். அதை போலவே சத்தும் சிருஷ்டியோன்முக்கியம் அப்படின்னு சிருஷ்டிக்கு தகுந்ததாக அடுத்த நிலையை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது. ஆகாசத்தை படைக்க போறது அந்த நிலையில இருக்கு அப்படின்னு வைத்து முக்கியம் ஔமுக்கியம் சிருஷ்டி ஔமுக்கியம் அப்படின்னு அவனுடைய வாதம். ஆக என்ன அர்த்தம் இப்போ தத் ஐக்ஷத் அப்படின்ற சத்தானது பார்த்தது அப்படின்னா சங்கல்பம் பண்ணித்து அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது சித்தமாக இருக்கு, இப்போ அடுத்த நிலையை எய்துவதற்கு இப்போ சித்தமாக இருக்கு என்றுதான் அர்த்தம். எப்படி இந்த வருஷேன பீஜம் பிரதிசஞ்சஹர்ஷ, வருஷத்தால இந்த பீஜமானது ஆனந்தத்தை அடைந்தது என்றால் நேர அர்த்தத்தை அப்படி கொள்ள முடியாது. அது முளை விட்டது அப்படின்ற அர்த்தத்தை கொள்ளுறோமோ, ஆனந்தம் எய்தினது அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம்? முளை விட்டது அப்படின்றத அர்த்தத்தை கொள்றோம் இல்லையா? அதே போல சத்தானது பார்த்தது அப்படின்னா அது சங்கல்பம் செய்தது பார்த்தது என்று அர்த்தம் கிடையாது. அது சிருஷ்டிப்பதற்கு, அதாவது அடுத்த நிலையை எய்துவதற்கு சித்தமாக இருக்கு, உன்முகமாக அதை நோக்கி இருக்கு, அந்த இடைப்பட்ட நிலையை அது அடைந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடி இதற்கு வேதவியாசர் என்ன தெரிவிக்கிறார்னா, அதே பிரகரணத்திலேயே ச ஆத்மா அப்படின்னு வருது. இப்ப இது ஆத்மாவாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது, அது சத்தான பொருள். இப்ப ஆத்மாங்கிறச்சே அது ஒரு சரீரத்தோடு கூடியதாக இருக்கு, ஒரு சரீரத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியறது. அப்படி பார்க்கறச்சே இதுக்கு நேர் அர்த்தமே கொள்ளலாம். நேர் அர்த்தமே கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது கவுனமான அர்த்தம் அமுக்கிய அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது. நேர் அர்த்தமே இந்த இடத்துக்கு நாம் கொள்ளும்படியாக இருக்கு இந்த சொற்களுக்கு எல்லாம். ஐக்ஷத அது ரெண்டாவது சொல்லணும் இல்லையா? முதல்ல ஆத்மா அப்படின்னு சத்தானது ஆத்மாவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அச்சேதனம் கிடையாது, அதுதான் அச்சேதனம் கிடையாது அப்படிங்கிறது தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா அச்சேதனம் ஆத்மாவாக இருக்காது இல்லையா? ஏன்னா ஆத்மானால என்ன? உள் இருந்து கொண்டு யமயதி நியமிக்க கூடியது, அதுதான் ஆத்மா. அச்சேதனம் ஆத்மாவாக இருக்காது. அப்ப இங்க கண்டிப்பா சேத்தனம் தான் அப்படின்றதுனால இங்க சத்தானது சேத்தனம் தான் சொல்றது. இப்போ சாங்கியன் கேட்ட கேள்விக்கும் பதிலும் வந்துருது. இதனால பதில் என்ன? இங்க முக்கியார்த்தத்தையே கொள்ளலாம். இப்ப தேஜஸ் அதே போல இதனுடைய முக்கிய அர்த்தம்னா இதனுடைய முக்கிய அர்த்தம் அப்படிங்கிறது அந்த ஐக்ஷத அதோடைய முக்கியார்த்தத்தையே நாம் கொள்ளலாம். ஏன்னா இப்ப நீரோ இந்த வீடியோ எல்லாரும் இப்போ தேவராஜன் சுவாமி பல முறை இதெல்லாம் வாசிச்சிருக்கார். நானும் பல கிரந்தங்களை பார்த்து உபன்யாசம் பண்ணக்கூடியவர். ஆகினால எல்லா அர்த்தங்களும் சுவாமிக்கு நல்லபடியாக தெரியறது. எதனுடைய முக்கியார்த்தம் அப்படின்னு அடியான் கேட்ட கேள்வி தேவராஜன் சுவாமி சட்டுன்னு பதில் சொல்லிட்டார். ஐக்ஷத அப்படின்றதுனுடைய முக்கியார்த்தத்தை கொள்ளலாம் அப்படின்னு. சட்டுன்னு பார்க்குறவாளுக்கு மேபி புரியாது. ஒரு 2-3 தடவை இந்த விஷயங்களை கேட்டு பாருங்கோ. அதே போல ராமானுஜ இது ஸ்ரீபாஷ்ய சாரம் அப்படின்ற அந்த பிளேலிஸ்டிலேயே ஈக்ஷத் அதிகரணத்தினுடைய வீடியோவும் இருக்கும். அதையும் கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது நன்றாக விளங்கும். அடியேன் ஐக்ஷத்ன்றதுடைய முக்கிய அர்த்தத்தை கொள்ளலாம். தேஜஸ் பார்த்தது அப்படின்னா தேஜஸுக்கு அந்தரியாமியான எம்பெருமான் பார்த்தான் அப்படின்னா எந்த விரோதமும் வராது. அதே போல நீருக்கு அந்தரியாமியான எம்பெருமான் பார்த்தான். அதே போலத்தான் இங்க சத்து அப்படின்னு சொல்றச்சே சத்து பார்த்ததுங்கிறது நேரடியாவே அர்த்தம் வந்து சத்துங்கிறது அந்த பிரம்மம், அது பார்த்ததுங்கிற நேரர்த்தமே கிடைக்கிறது. நேரர்த்தம் கிடைக்கிறச்சு கவுனார்த்தத்தை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ சாத்மான்றதுக்கும் இங்க நீருடைய அந்தரியாமின்றதுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. அதான் ஆத்மான்னு சொன்னதுனாலதான் இப்ப அந்தரியாமிங்கிறதே நம்ம கொண்டு வரோம். ஆத்மான்னு சொன்னதுனால நீருக்கு அந்தரியாமியான எம்பெருமான் பார்த்தான். அவன் பொதுவா அந்தரியாமின்னு சொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு. அவன் எல்லாத்துக்குமே தான் அந்தரியாமி. இப்படி இருக்கிறதுனால ஜலங்களானவை பார்த்தன அப்படின்ற வாக்கியத்துக்கு நம்ம எப்படி பொருள் கொள்ளலாம் அப்படின்னா, பார்த்தன அப்படின்றது அப்படியே விட்டுடலாம். அதுக்கு அமுக்கியார்த்தம் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. முக்கியார்த்தத்தை எடுத்துக்கலாம். ஜலங்கள் அப்படின்றது இடிக்கிறது, அது பார்க்காதே அப்படின்ற சந்தேகம் வர ஜலன்ற சொல்லுக்கு இப்ப என்ன அர்த்தம்? அதனுடைய ஆத்மா வரைக்கும் போகும். இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். அபரிவசான விருத்தி என்றதான் பலமுறை பார்த்துருக்கோம். ஆக ஜலம் அப்படின்ற சொல்லுக்கு உள்ள அந்தரியாமை வரைக்கும் பொருள் தெரிவிக்கக்கூடிய சக்தி இருக்கு. இதெல்லாம் எப்போ நடக்கும்? உள்ள அந்தரியாமியாக எம்பெருமான், அதாவது பிரம்மம் இருந்தா தானே. பிரம்மம் அந்தரியாமி அப்படின்னு சொல்றதே இந்த வாக்கியம் இருக்கு இந்த பிரகரணத்துல. ச ஆத்மா அப்படின்னு இருக்கு. அதனால ஜலம்ன்ற சொல்லுக்கு இப்ப என்ன அர்த்தம்னா ஜலத்துக்கு அந்தரியாமி அப்படின்னு அர்த்தம். இப்ப ஜலத்துக்கு அந்தரியாமி பார்த்தான், ஒரு குறையும் கிடையாது, முக்கியார்த்தத்தை எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு எம்பெருமானாருடைய திருவுள்ளம். அடுத்தது அவ்வளவுதான். இந்த அதிகரணத்துல யுக்திகள் அவ்வளவுதான். மேற்கொண்டு சில சூத்திரங்கள்லாம் இருக்கு, அந்த வீடியோல அடியன் சொல்லலை. தன்னிஷ்டசிய மோக்ஷோபதேசாத் அப்படின்றதுலாம் கூட இருக்கு. கேள்விப்பட்டிருக்கா? அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். மோக்ஷோபாசனம் பண்ணக்கூடியவன் சத்த உபாசிக்கிறவன் மோட்சத்தை அடைவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அச்சேதனமான இத மூலப்பகுதியை வந்து அங்க சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால
அதனால இங்க வந்து பிரம்மம் தான் இருக்கு. அச்சித்த காட்டிலும் வேறுபட்டதான ஒரு பிரம்மம் தான் சொல்லப்படுகிறது. அங்க எம்பெருமானார் என்ன காட்டுறாரு அப்படின்னா, யதாகிருத்து நியாயகா அப்படின்னு ஒரு நியாயத்தை வச்சுட்டு தத்கிருத நியாயம். தத்கிருத்து நியாயன்றதை வச்சுட்டு இங்க எப்படி கொண்டு வராருன்ற கேள்விப்பட்டிருக்கா? இங்க என்னன்னா, யதாகிருத்து அஸ்மின் லோகே புருஷோ பவதி ததேத பிரேத்திய பவதி அப்படின்னு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. எப்படி நாம் உபாசனம் பண்றோமோ அதன்படியே தான் நாம் மோட்ச தசையில ஆவோம் அப்படின்னு. ததைவ பவதி ததைவ அனுபவதி 2 விதமாகவும் கொண்டது உண்டு. இப்படி இவன் பிரதானத்தை உபாசனம் பண்ணானே என்றால் கடைசியில என்ன அவன் இவன் இந்த லோகத்திலேயே தான். ஆமா, இவனுடைய மோட்சம் எப்படி இருக்குன்னா கல்ல போல கட்டையை போல தான் இருக்கும். அப்படி கிடையாது மோட்சமானது. அது வந்து தார்க்கிகாலுடைய மோட்சம். கல்ல போல கட்டையை போல இருக்கிறது தார்க்கிகாலுடைய மோட்சம், அச்சேதன கல்பமாக இருக்கிறது. இது யாருமே ஒத்துக்க மாட்டா. தார்க்கிகாலை தவிர வேற யாருமே அந்த மாதிரிலாம் மோட்சத்தை ஒத்துக்க மாட்டா. ஆகையினால தன்னிஷ்டசிய மோட்சோபதேசம் அப்படின்னு இங்க வேதவியாசர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தை உபாசனம் பண்றவனுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. மோட்சமானது அச்சித் நிலை கிடையாது. ஆக இவன் அச்சித்தை மட்டும், சத்து அப்படின்றது அச்சித்தை குறிக்குமே என்றால் அப்போ அவன் அச்சித்த உபாசனம் பண்ணுவான் அப்படின்னு ஆயிடும். அப்படிப்பட்ட உபாசகனுக்கு மோட்சம்லாம் கிடைக்காது. அப்ப சத்தை உபாசிக்கிறவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டபடியினாலேயே சத்துன்றது மூலப்பிரதானம் கிடையாது. அது அச்சித் விலட்சணமானது தான். அது பரமாத்மா சிதச்சித் விலட்சணம் அப்படின்றத மேற்கொண்ட அதிகரணங்களால ஸ்தாபிக்கப்படுற அந்த பிரம்மம் தான் இது. சிதச்சித் விலட்சணமான வஸ்து அதுதான் சத்து அப்படின்னு சொல்றார் அதிகரணத்துல. ஆக இந்த 5வது அதிகரணத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஜகத்காரண வஸ்து பிரம்மம் இருக்கு, அது அச்சித் விலக்ஷணம் அப்படின்னு இந்த அதிகரணத்துல பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது ஆனந்தமயாதிகரணம் 6வது அதிகரணம். அதுல வேதவியாசர் என்ன ஸ்தாபிக்க போறார் அப்படின்னா, ஜகத்காரண வஸ்துவான பிரம்மம் இருக்கு, அது சேத்தன விலக்ஷணம், சேத்தன காட்டிலும் வேறுபட்டது அப்படின்றத சாதிக்க போறார். அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.